வணக்கம். நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடு எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, அப்படி விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க. 4 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா மேற்கு திக்காலைங்க. நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு. நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம் எடுத்துன்னு வந்திருக்காரு பாருங்க. நல்லா அற்புதமான ஒரு மயில கடலில் சூப்பரான ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காருங்க. 4 பல்லு. ரேட்டு தான் சொல்லலை. ஸ்க்ரீனில் நான் கண்டிப்பாக போடுறேன் ரேட்டு. அப்படி ஒதுக்கி காளைங்க பார்த்துக்கோங்க. 4 பல்லு வச்சுருக்குங்க. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஒரு நாட்டுக்கண்ணுங்க. விற்பனை ஆயிருக்கு. கலரும் நல்லா அருமையான கலரு. கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கண்ணு இருக்குங்க. இதெல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000க்குள்ளே வரும். பணம் போட்டுறாங்க. 8,000 மாடுவாங்க. ஒரு செவல நேர கண்ணு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. நல்லா ஒத்தையாக கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் ரேட்டு ஒரு 25க்குள்ளே முடியுங்க. நல்லா அற்புதமான ஒரு கண்ணு. ஏன்னா இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 5 மாதம் கண்ணு. ஓகே. ஒரு 5 மாதம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை பேசின்னு இருக்காங்க. பல்லு வைக்காத கண்ணு. இந்த கண்ணு தாங்க. இந்த கண்ணு இன்னும் பல்லு வைக்கல. 32,000 ரூபா வேலை சொல்லியிருக்காரு இந்த கண்ணு. ரேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே முடியுங்க. ஒரு 30 ரூபாக்குள்ளே முடியும். கண்ணும் நல்லா சூப்பராக தான் இருக்குங்க. சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காரு. 32,000 சொல்லியிருக்காரு. நாட்டுக்கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கே பல்லு வைக்காத ஒரு செவல நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. கண்ணுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஏறு ஆல்ரெடி ஓட்டியிருக்கு. நம்ம இந்த கண்ணு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலங்காயம் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன கண்ணு தாங்க. செட்டும் நல்லா சூப்பரான செட்டுங்க.
ஸோ கண்ணுங்க மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரேட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ நல்லா ஒரு பிள்ளை பொடியில் நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்கள். நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு. கண்ணுங்க நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஸோ ஒரு வருஷம் கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வளர்த்தா நல்லா அற்புதமாக வரும் கண்ணுங்க. ஸோ இன்னும் பல் வைக்கல. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா இது 70,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடுவாங்க. ஸோ 70,000ங்க இந்த ஜோடி. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஸோ வளர்த்த நல்லா சூப்பராக வரும். ஸோ ஒரு வருஷம் கண்ணு தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. ஸோ செவலை பொடியில் ஒரு அருமையான ஒரு ஜோடி. ஸோ இந்த ஜோடி நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னும் பல் வைக்கலைங்க. இதுவும் நல்லா அற்புதமான கன்று தான். இது ஒரு 1.5 வருஷம் கன்று இருக்கும். ஸோ செட்டும் நல்லா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜோடி நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒரு 3 ஜோடி கிட்ட கொண்டு வந்திருக்காருங்க இந்த வாரம். ஸோ இந்த கன்று பாருங்கள், ஒரு பொட்டை கண்ணுங்க. நல்லா ஒரு ஒயிட் போட கன்று. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா நம்ம கந்திலி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான ஒரு கன்று, வளர்ப்புக்கு ஏற்ற கன்று. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் எத்தனை மாதம் கண்ணுன்னு. அண்ணா இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கணும்? 6 மாதம். இன்னும் பல்லு வைக்க எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். எத்தனை வந்தீங்கண்ணா இந்த வாரம்? 1 எத்தனை? இது எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 27. ஸோ 27 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம் இந்த கன்று. ஸோ ஒரு 6 மாதம் கண்ணுங்க. ஸோ நல்லா ஒரு பிள்ளை பொடியில் நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்கா பாருங்க. நல்லா அற்புதமான கண்ணுங்க, 1 வருஷம் கண்ணுங்க. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க. நல்லா சூப்பரான ஒரு ஜோடி கண்ணு. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 70,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நாட்டு கண்ணு. இந்த கண்ணு பாருங்கள், நல்ல ஒரு அருமையான கண்ணுங்க. ஸோ இது நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்ணு. ஸோ பொட்டை கண்ணு தான் கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு பொடை கண்ணுங்க, நல்ல அற்புதமான கண்ணு. 25 சொல்லி ஃபைனலாக 23 சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா 20க்குள்ளே கேட்டிருக்காங்க.
செலவு போட்டு மாடு அன்பனா வேணாம் அமைதியா விடணும். எடுக்கலண்ணா எடுத்துதான் நான் மாடு கொடுக்குறதுக்கு இல்ல வேணாம் பையா எடுக்கல பையா யாரும் போடல சொல்லு சொன்னா சரி இல்லண்ணா எடுக்கணும் 2000 மாடு ஸோ 22,000 கேட்டிருக்காங்க ஃபைனலாக. ஸோ நல்ல சூப்பரான கண்ணுங்க. ஸோ ரெண்டு பல்லில் இங்கேயும் ஒரு ஜோடி நல்ல அற்புதமான ஜோடி உழவு காளை நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ பல்லு ரெண்டு பல்லு வச்சுருக்கு. ஸோ கலர் நல்லா அருமையான கலருங்க. ஒரு பொடை கலரில் நல்லா அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கொலை என்ன கொஞ்சம் தள்ளேண்ணா. ஸோ அற்புதமாக இருக்குங்க இந்த ஜோடி. எந்த ஒரு என்ன மாடு இது? குனிச்சி மாடு. ஸோ குனிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடி. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பல்லு வச்சுருக்குங்க. ஸோ ஒரு நாட்டு பசுமாடுங்க. ஸோ சென மாடு வாங்கியிருக்காங்க. ஒன்று ஒரு 8 நாள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட. ஸோ 38,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த பசுமாடு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு. ஸோ செனைங்க. ஸோ ஒரு 8 நாள் சொல்லியிருக்காங்க கண்ணு போட. ஸோ 38,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த பசுமாடு. ஸோ இவங்க தான் வாங்கியிருக்காங்க. தாத்தா தான் வாங்கியிருக்காரு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காரு. ஸோ குணமெல்லாம் நல்லா அருமையான குணங்க. ஸோ யாருனாலும் பிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா சூப்பரான பசுமாடு. இங்கே ஒரு ஜோடி இருக்குது. இதெல்லாம் சங்கத்து சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏறு காளைங்க தான். ஸோ பல்லெல்லாம் சரி பல் ஆகிடுச்சு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜோடி பாருங்கள். ஸோ ஒரு HF கண்ணுங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு கண்ணு. ஸோ 37,000 ரூபாய்க்கு இந்த கண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜாதி குட்டிங்க. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. ஸோ 37 சொல்லி இவங்க 24 கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ ஒரு 25 கேட்டே கொடுக்கலைங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு HF கன்று ஒரு 6 கன்று கொண்டு வந்திருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் கோணப்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கண்ணுங்க தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ சென்னைக்கு வர பருவம் மாதிரி இருக்குது எல்லாமே. எடுத்துக்கலாம் ஏறலாம். அண்ணா இது எத்தனை மாதம் அப்படியே இருக்கும்ண்ணா? ஒரு வருஷம் குட்டிங்க. இது சென்னைக்கு வர எவ்வளோ நாள் ஆகும்? 2 மாதம் 1 மாதம். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஒரு கண்ணு? 27,000 ஓடு. 27,000 அப்படி. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 27,000 சொல்லியிருக்காரு. ஒரு 6 கொண்டு வந்திருக்காருங்க ஹெச்எஃப். இன்னும் ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் சென்னைக்கு வந்துடுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க தான். ஸோ ஜோடி வாங்கி இணைச்சிருக்காங்க. சூப்பரான ஜோடி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒத்தையை வாங்கி ஜோடி போட்டிருக்காங்க. ஸோ கண்ணுங்களும் நல்லா அருமையான கண்ணுங்க. சில ஒத்தையை வாங்கி ஸோ 15,000 ஒரு கண்ணு. ஸோ 30,000 ஜோடி. ஸோ ரெண்டுமே நாட்டு கண்ணு குட்டிங்க, பொட்டை கண்ணு குட்டிங்க. ஸோ குனிச்சி தண்டபாணி எனக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த கண்ணு. ஸோ நல்ல அருமையான ஒரு கண்ணுங்க. நாட்டு கண்ணு. ஸோ 17,000 கிட்ட சொல்லியிருக்காங்க போல இந்த கண்ணு. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா தகரக்குப்பம் போதுங்க. ஸோ ஒரு நாட்டு கண்ணு சிங்கிளாக வாங்கியிருக்காங்க. ஸோ கோபுரம் மலம் பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? எவ்வளோக்கு முடிஞ்சுது? 26. ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ 26,000 இந்த கண்ணு வாங்கிட்டாங்க. தகரக்குப்பம் போதுங்க. ஸோ நாற்றம்பள்ளி சைடு போகுது இது. ஸோ கோபுரமெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணும் நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ ஒத்தையாக வாங்கியிருக்காரு. ஒயிட் பொட கண்ணுங்க. இந்த வாரம் கொஞ்சம் கண்ணுங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கண்ணு வாங்கியிருக்காங்க. நல்லா அற்புதமான கண்ணை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பசு மாடுங்க. ஸோ கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா அற்புதமான கண்ணு, கொடை மாடுங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணன் கேட்டுன்னு இருக்காரு வியாபாரம். ஸோ நாட்டு பசுமாடு, நல்லா அருமையான ஒரு பசுமாடுங்க.
ஸோ மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் தரேன் போ குசும்ப உனக்கு தான் மரியாதை சந்தோராக மாடு மம்மளிங் பால் கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க. மாடும் கண்ணு 30,000ங்க. நாட்டு பசு மாடு. நம்ம சுரேஷ் அண்ணன் கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ நல்ல ஹெவி சைஸில் நல்ல ஒரு அருமையான ஒரு நாட்டு பசு மாடு, நல்ல ஒரு பிள்ளை பொடையில் நல்ல அழகான ஒரு கலரில் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஆனால் பல்லு சரி பல்லு ஆச்சுண்ணா? பல்லு சரியா? கடை கம்மி. சென எத்தனை மாதம் இருக்குது? 15 நாள். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுங்க சொன்னால்? 3வது கண்ணு. ஓகே. ஸோ இப்போ போட்டால் பார்த்தீங்கன்னா 3வது கண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது கண்ணு போட. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காரு விலை. நல்லா சூப்பரான மாடுங்க. இங்கே ஒரு ஜோடி ஏறு கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே நல்லா சூப்பரான ஜோடி தான். ஸோ ஜோடி பாருங்க, நல்லா அருமையான ஜோடிங்க. அப்படி நம்ம வரோம். ஸோ ரெண்டுமே நல்ல கலரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ விலை தான் தெரியல. ஸோ மாடு மட்டும் பாருங்கள். என்ன பல்லு வச்சு தானா? ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ காலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ கன்று நம்ம பாயனை வாங்கியிருக்காருங்க. இந்த புடக்கன்று பாருங்கள். ஸோ இந்த பிள்ளை புடை மாதிரி நல்லா அருமையான ஒரு கலருங்க இது. ஸோ இந்த கன்று, ஸோ இந்த கன்றும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செவலை நேர கன்றுங்க. ஸோ ரெண்டுமே நாட்டு கன்றுங்க, நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கன்று. ஸோ ஜோடியாக கொண்டு வந்தாங்க, ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஸோ 45,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ 45,000 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ
இதுவும் இந்த செவலையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஜோடியும் பாருங்கள், நல்லா சூப்பரான செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை படைங்க ஜோடி, நல்லா அருமையான ஜோடி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே ஒத்தையே வாங்கி அப்படியே ஜோடி இணைச்சிருக்காங்க. இதுவும் அதுவும் ஜோடி போட்டிருக்காங்க. நல்லா சூப்பரான கண்ணுங்க பாருங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. இது ஒரு நாட்டு கிராஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 8 மாதம் சனைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு நாட்டு கிராஸில் ஸோ 8 மாதம் சேனையில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம். ஸோ மற்றப்பள்ளி. ஸோ அப்படி இது எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாடான்னு கேட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு தானே இது? ஃபஸ்ட்டு 8 மாதம். 8 மாதம் எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 35 சொல்கிறேன். 35. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? எத்தனை வந்தீங்க இந்த வாரம்? இந்த வாரம் ஒரு 3 எட்டு தான். 2 வித்துட்டா. இன்னும் 1 மட்டும் இருக்குது. 1 தான் இருக்குது. ஸோ 3 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3ல் 2 கொடுத்தாச்சு. இன்னும் 1 மட்டும் விற்பனை ஆகாமல் இருக்குங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ இப்போ தாங்க ஃபஸ்ட்டு இது மாடு. ஸோ 35,000 சொல்லியிருக்காரு விலை. கண்ணுங்க. ஸோ பொட்டை கன்று வாங்கியிருக்காங்க மற்றப்பள்ளியில் இந்த வாரம். ஸோ இது அப்படியே எத்தனை மாதம் கன்று, அப்படியே எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஜி அப்படியே எத்தனை மாதம் கன்று கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை மாதம் கன்று இருக்கும்? 6 மாதம். எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? 27 சொல்லி 20 முடிச்சிருக்கு. அப்படியே எந்த ஊர் பார்த்து? ரசமங்கலம். ரசமங்கலம். ஸோ ரசமங்கலம் போதுங்க. ஸோ இது ஸோ 27 சொல்லி ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு வியாபாரம். ஸோ ரன்னிங்காக வாங்கியிருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் வளர்த்து தெரு போட்டு பார்க்கலான்னு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு செவலை நிற கண்ணுங்க, பொட்டை கண்ணு. கண்ணு ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க. எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா இது? சரி, எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லுங்கள். 6-7 மாதம். ஸோ ஒரு 6 மாதம் சொல்லியிருக்காங்க இந்த கண்ணு. கண்ணு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு ஜோடி கண்ணுக்கு ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ ரெண்டுமே வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ ஜோடி கேட்டுன்னு இருக்காரு தாத்தா. ஸோ இந்த கண்ணு தாங்க வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. கண்ணு அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க பாருங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 37 சொல்லி 35 ஃபைனலாக சொல்லியிருக்காரு. அதனால சூப்பர் கண்ணுங்க. செட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கலர் மாறிடும். அந்த பிள்ளை போட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும்னு சொல்லியிருக்காரு. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிராஸுங்க. ஸோ இது குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எத்தனை மாதம் கண்ணு கேட்டு பார்ப்போம்.
அப்படியே இந்த வாரம் எத்தனை வந்து சொல்லலாம்? 10 எத்தனை வந்தீங்க? 10 எத்தனை கொடுத்துருங்க? இன்னும் 3 மட்டும் இருக்குது. இந்த கண்ணு எத்தனை மாதம் கண்ணு? 1 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 19 17. ஸோ 19 சொல்லி 17,000 கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டக்கண்ணு தாங்க. ஸோ ஒரு நாட்டு கிராஸு. ஸோ 10 கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம். 10ல் 7 கொடுத்தாச்சு. இன்னும் 3 இருக்குது கொடுக்காம. 1 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காருங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா குனிச்சருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அற்புதமான கண்ணுங்க. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ கண்ணுக்கு கொஞ்சம் லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அண்ணா எத்தனை மாதம் கண்ணு அண்ணா இது? 3.5 மாதம் கண்ணு. எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஸோ ரேட்டு அவர் சொல்லலைங்க. நான் கண்டிப்பாக ரேட்டு போடுறேன். ஸோ கண்ணுக்கு மட்டும் பாருங்கள். ஸோ இது பசிலிக்குட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சவள நேர காளை. ஸோ ஒத்தையாக இருக்குது. ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு வச்சுக்கிறானா? பல்லு வைக்கலாம். எவ்வளோ சொல்லிதுண்ணா? 30 ரூபா. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ 30,000 சொல்லியிருக்காரு. ஒரு சரி பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு மாடு வாங்கியிருக்காங்க. காலி மாடு தான் வாங்கியிருக்காங்க, செனை இல்லை. ஸோ 36,000 வாங்கியிருக்காங்க இந்த பசு மாடு. கண்ணு மாடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ 44,000 இந்த கண்ணு மாடு வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடு. கண்ணு ஒரு காளை கண்ணு தான். பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பல்லான மாடுங்க. வயசான மாடு தான் வாங்கியிருக்காங்க.